துளராசிக்கான ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு யோகாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கிறார். துளராசிக்காரருக்கு நல்ல பலன்களே நடக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பெண்கள் மூலம் உங்களுக்கு லாபம் வரும். மூத்த சகோதரி மூலம் உங்களுக்கு லாபம் இருக்கும். ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். ஆறில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறது இது சாதகமான காலம். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு அனுப்புகிறேன். விருச்சிக ராசிக்கு அனுப்புகிறேன். ராசி அதிபதி செவ்வாய் 8இல் இருக்கிறார். விருச்சிக ராசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. இரண்டாவது குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாகாத விருச்சிக ராசிகள் முயற்சி பண்ணால் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு சாதகமான காலம். நாலாவது சனி 7ஆவது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் பலமாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு நிலம் வாங்குவார்கள். ரெண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணும்போது ரெண்டாவது திருமணம் நடக்கும். பத்தாவது சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். விருச்சிக ராசிகள் வேலைக்கு பிரச்சனை இருக்கும். வேலையை விட்டு விடலாமாங்கிற சிந்தனை கூட இருக்கும். பத்தாம் சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தர்மகாந்த யோகம். விருச்சிக ராசியில் வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தனுசு ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் எழுத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்துக்கு குரு 12ஆம் இடத்தை பார்க்குறால் வெளிநாட்டுக்குனால் நீங்கள் செல்வீர்கள். வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள். 2ஆவது சனியோடு சுக்கிரன் சேர்ந்துக்கிறார். 6ஆம் அதிபதி. ஸோ கடன் தேவைப்படுறவங்களுக்கு கடன் கிடைக்கும். வேலையில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். பத்தாம் புதனே ராசியில் இருக்கிறதுனால் உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். பெட்டரான ஜாப் ட்ரை பண்ண நினச்சா கூட இது சாதகமான டைம். பெட்டரான ஜாப் ட்ரை பண்ணலாம்.